நேற்று காலையில் 73 வயசான நம்ம டைரக்டர் பாக்கியராஜ் சார் திடீர்னு நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லி மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போகும்போது இறந்துட்டாரு. கார்டியாக் அரெஸ்ட் வந்து இறந்துட்டதா மருத்துவமனையில் சொல்றாங்க. அவருக்கு வந்தது ஹார்ட் அட்டாக்கா இல்லை கார்டியாக் அரெஸ்டான்னு ஒரு சின்ன குழப்பங்கள் இருந்தாலும் ரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்பட்டு அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததா அல்லது சடனாகவே வந்து அவருக்கு ஷட் டவுன் ஆகிற மாதிரி கார்டியாக் அரெஸ்ட் வந்துருச்சா? பாக்கியராஜ் சாருக்கு முன்னாடியே சில வார்னிங் சைன்ஸ் இருந்திருக்கலாம். முக்கியமாக 3 சைன்ஸ் இருந்திருக்கலாங்க. ஃபர்ஸ்ட் சைன் வந்து அவருக்கு அதீத சோர்வு கடந்த 2-3 நாளாவே இருந்திருக்கணும். அவருடைய வீடியோ கிளிப்பிங்ஸ் எல்லாம் பாருங்க. முதலேத்து கூட குஷ்புடைய மகளுக்கு கல்யாணம்னு சொல்லி கோவாக்கு போயிட்டு வந்திருக்கிறாரு. அங்க மணவரையில மணமக்களை வாழ்த்துறதுக்காக மேலே ஏறும்போது கூட ரொம்ப சோர்ந்து அடுத்தவங்க ஹெல்ப் பண்ணி அவர் அப்படியே மெதுவாக நடந்து ஏறி போய் வாழ்த்துறத பார்க்குறோம். ரெண்டாவது, நெஞ்சுக்குள்ள வலி எதுவும் வராம சின்னதாக ஒரு அசௌகரியம், ஒரு டிஸ்கம்ஃபர்ட் அவ்வளோதான் இருந்திருக்கும். ஏதாவது கேஸ்டபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி அலட்சியப்படுத்திட்டு கூட அவர் நகர்ந்திருக்கலாம். மூணாவது, சடனாக ஒரு தலை சுத்தல் மாதிரி வர்றது, 4 எட்டு வச்சாலே கொஞ்சம் மூச்சு வாங்குறது, இந்த மாதிரி அறிகுறிகளும் இருந்திருக்கலாம். சிம்பிளாக சொல்கிறேங்க, இந்த மாதிரி முன்னெச்சரிக்கை அவருக்கு வந்த வார்னிங் சிக்னல்ஸ் மாதிரி நம்ம வீட்டில் யாருக்காவது பெரியவங்களுக்கு இருந்துச்சுன்னா நாளைக்கு பார்க்கலாம், நாளைக்கு பார்க்கலாம், இசிஜி எடுக்கிறதுக்கு டாக்டர் பார்க்கறதுன்னு சொல்லி தள்ளி போடாது. உடனடியாக போய் கார்டியாலஜிஸ்ட் அப்பாயின்மெண்ட் வாங்குங்க, பாருங்க, இசிஜி எக்கோ எனக்கையாவது ஒன்று எடுத்து அவங்க ஹார்ட் எல்லாம் நல்லா இருக்கான்னு சொல்லி பார்த்துருந்தா நம்ம இந்த சடன் கார்டியாக் அரெஸ்ட் எல்லாம் வராமல் தப்பிச்சிருக்கலாம்.